ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சுபா ஆரி ப்ளவுஸ் டிசைனர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ அந்த நெக் ஷேப்பில் வந்து நான் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். கோல்டன் கலர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாரீக்கு என்ன மேட்ச் ஆகுமோ அந்த கலர் ஜரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை த்ரெட்டில் போடணும் அப்படின்னாலும் த்ரெட்டில் போடலாம். நான் வந்து ஆரி ஒர்க்லேயே நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். துலிப் நீடில்னு ஒன்று இருக்குது. நான் வந்து செயின் ஸ்டிச்சுக்கு நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் ஆரிலேயே. எப்போவுமே நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைன் இல்லைனா 2 லைனாவது நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்கே வந்து செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்கில். ஸோ ஃபஸ்ட் நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 3 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். கோல்டன் கலர் ஜரியில் நெக் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ், கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் ஒரு லைன் போட போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 சுகர் பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்படி இல்லைனா ஒரு சுகர் பீட்ஸ்க்கு ஒன்ஸ் கூட ஸ்டிச்சஸ் போடலாம். ஆனால் 3 சுகர் பீட்ஸ் இல்லைனா 4 சுகர் பீட்ஸ்க்கு வந்து ஸ்டிச்சஸ் போடாதீங்க. சுகர் பீட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ நமக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு நீட்டான லுக் கொடுக்காது. மினிமம் 2 சுகர் பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சுகர் பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ்லேயும் வெரைட்டி கலர்ஸ் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணியும் போடலாம். சாரீக்கு மேட்சான கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் கூட போடலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் வரைக்கும் ஒரு கலர்லேயும் அதுக்கப்புறம் இன்னொரு கலர், அந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி கூட சுகர் பீட்ஸ் போடலாம். உங்களுக்கு சாரீ மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் போடணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் போடலாம். நான் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் ஃபுல் நெக்குக்குமே போட போகிறேன். பிகினர்ஸாக இருந்தாலுமே சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போடுறது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்குமே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் லைன் வந்து நான் ஆஃப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் கிட்ட ஜூமில் காட்டுறதுனால ஆஃப் பீட்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியல. ஆனால் நான் ஃபஸ்ட் நம்பர் சைஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ், அதாவது ரொம்ப சின்ன சைஸ் ஆஃப் பீட்ஸ் தான். ஒரு ஆஃப் பீட்ஸ் ஒரு ஸ்டிச்சஸ், தென் சுகர் பீட்ஸ் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் வந்து ஆஃப் பீட்ஸுக்கும் சுகர் பீட்ஸுக்கும் சேர்த்து ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போடாதீங்க. சுகர் பீட்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் இது மூவ் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஆஃப் பீட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி கீழே வச்சு நீங்கள் போடுறீங்க, ஆனால் அது ரொட்டேட் ஆகும். ஸோ சிங்கிள் சுகர் பீட்ஸு ஆஃப் பீட்ஸ் ரெண்டுத்துக்குமே சிங்கிள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் டைட்டாக நிற்கும், உங்களுக்கு திரும்பாது. இப்போ நம்ம இது வந்து பார்டர் லைன் தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஆஃப் பீட் சைஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்பர் 2 இல்லைனா நம்பர் 3 சைஸ் ஆஃப் பீட்ஸ் கூட வாங்கிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் பார்டர் அப்படின்றதுக்காக சின்னதாக ஆஃப் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த சுகர் பீட்ஸுக்கு சென்டரில் வந்து பேர்ல்ஸ், அதாவது ஒயிட் கலர் மணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் போட்டிங்கன்னா. ஸோ நான் வந்து சுகர் பீட்ஸ் இது ஒர்க் வந்து கோல்டன் கலர்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக சுகர் பீட்ஸே யூஸ் பண்ணுறேன். அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் 1 ரோ வந்து நான் சுகர் பீட்ஸ் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் 1 லைன் வந்து ஆஃப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். நான் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லைனில் வந்து சுகர் பீட்ஸ் மட்டும் போடுறேன். இப்போ நம்ம போடுற பார்டர் லைன் வந்து கொஞ்சம் சின்னதான பார்டர் லைன் தான் போடுறோம். அகலமாக போடலை, கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்றதுக்காக நான் சின்னதாக தான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மேங்கோ டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த டிசைனில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேசிங் பேப்பர், அது நான் ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த ட்ரேசிங் பேப்பர்லேயே ஸ்கொயர் ஷேப்பில் 2 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து நான் மேங்கோ டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் எதுலேருந்தும் ட்ரேஸ் எடுக்கலை, நானாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து கார்பன் ஷீட்டு. ஸோ நம்ம ட்ரேசிங் ஷீட்டுக்கு கீழே இந்த கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸில் அதோட அச்சு விழும். ஸோ நான் ட்ரேசிங் பேப்பரும் கார்பன் ஷீட்டும் ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரா பண்ண கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இதை டிசைனை வந்து ஜூம் பண்ணிவிட்டு இது மேலேயே நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டை வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா. இப்போ நான் கார்பன் ஷீட் மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சுருக்கேன், நான் வரைஞ்சதை. ஸோ 2 இன்ச்சஸ் கேப்பில் நான் மார்க் பண்ணதுனால நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோம்ல அந்த எண்ட்லேயே கரெக்டாக பேப்பரை வச்சுட்டு இப்போ ட்ரா பண்ண போகிறேன்.
நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணாலும் பண்ணலாம். நான் பெனில் தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே வந்து நான் அப்படியே ஒரு மார்க் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஷேப் மாறாது. நம்ம நெக் ஃபுல்லாகவே ஒரே ஷேப்பில் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஷேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அதிகமாக தெரிய வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன டிசைன் போடணுமோ அதில் போடுற அளவுக்கு அது தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டார்க்காக மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டார்க்காக மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்கான ஒயிட் கலரில் தெரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், டார்க் கலரில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மேங்கோ டிசைன் மேலேயே நான் கோல்டன் கலர் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ எந்த ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோமோ அதே ஷேப்பில் செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி போடும்போது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ ட்ரா பண்ணாமல் நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஷேப் வந்து நமக்கு மாறும். பேக் நெக் ஃபுல்லாக போடுற எல்லா மேங்கோஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போயிடும். இப்போ நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது மேலே செயின் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு கரெக்டாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. இது உள்ள நம்ம என்ன டிசைன் பண்ணாலுமே நமக்கு எல்லா மேங்கோ ஷேப்புமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஷேப் மாறாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அது ஒரு பார்டர் அவுட்லைன். நம்ம உள்ளே ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணதுக்கு மேலே செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நமக்கு அது ஒரு நீட் லுக் கொடுக்கும். நம்ம இதுக்குள்ளே டிசைன் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் ட்ரேஸ் பண்ணுறோம். நான் வந்து இப்போ பேக் நெக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரேஸ் பண்ணி மேங்கோ போட்டு அது மேலே செயின் ஸ்டிச்சும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேக் நெக் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ட்ரேஸ் பண்ணதுனால நமக்கு எல்லா மேங்கோவும் ஒரே ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேங்கோ உள்ளே டிசைன் பண்ணலாம். இந்த மேங்கோ உள்ளே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்குள்ளேயே கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் ஒரு ரோ போட போகிறேன். நம்ம என்ன ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்குள்ளேயே வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் போடுங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் கேப் விட்டு போட்டிங்கன்னா ஷேப் கண்டிப்பாக மாறும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே சுகர் பீட்ஸ் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண லைனுக்குள்ளேயே வந்து நம்ம நார்மலாக சுகர் பீட்ஸ் போட்டோன்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வராது, லுக்கும் கரெக்டாக கிடைக்காது. ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போடும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 2 சுகர் பீட்ஸுக்கு 1 ஸ்டிச்சஸ் போடுங்க. இல்லை ஒரு சுகர் பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாலும் இன்னும் லுக் வந்து நல்லா கிடைக்கும் நம்ம போடுற ஷேப்பில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் நெக்கில் இருக்க எல்லா மேங்கோஸ்க்குமே வந்து சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என் நாட் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றது நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன்ஸ், அதாவது ரவுண்ட் ஸ்டோன், அதுதான் குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம மேங்கோ ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த மேங்கோ ட்ரா பண்ணதுக்குள்ள அதில் சென்டரில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் அப்ளை பண்ணணும். வேறு எந்த கம் அல்ல க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிட் ஆகாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் எது ஒட்டுறீங்க அப்படின்னாலுமே ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் அப்ளை பண்ணணும் கிளாத்தில். ஸோ இப்போ எல்லா மேங்கோவோட சென்டர்லையுமே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட் பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கோல்டன் கலர் ஜர்தூசி எடுத்திருக்கேன்.
ஜர்தோசினா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆரி நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணுறோம்ல ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது, ஸோ அந்த நீடிலில் நீங்கள் எடுத்து கூட ஸ்டிச் பண்ணலாம் ஜர்தோசி. ஆரி நீடிலே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேங்கோ ஷேப் எல்லாத்துக்குமே வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக 6 கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எல்லோ மேங்கோவும் ஒரே ஷேப்பில் தானே போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக நான் வந்து 6 கவுண்ட் பண்ணி, அதாவது 6 கவுண்ட் பண்ணி நான் ஸ்டோன் செயின்ஸை கட் பண்ணியிருக்கேன். எல்லா மேங்கோஸ்க்குமே நம்ம ஒரே ஷேப்புன்றதுனால 6 கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் பாருங்கள் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதும். ஸோ இப்போ ஜர்தோசிக்கு அடுத்து நான் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலுமே என் நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்போவுமே வந்து டபுள் என் நாட் போட்டு தான் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் டபுள் என் நாட் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஜரி கட் ஆகாமல் இருக்கும். ஸோ கிளியராக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு உள்ளே இருக்குல்ல அந்த ஷேப்பில் நான் சுகர் பீட்ஸ் வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு மேங்கோ ஷேப்பில் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோம். இப்போ வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுற்றி ஜர்தூசி போட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு உள்ளே என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் நான் சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ அது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே தான் ஒரு லைன் தான் போட போகிறேன். உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணலை. ஸோ ஒரு லைன் மட்டும் நான் சுகர் பீட்ஸ் போடுறேன். உங்களுக்கு சுகர் பீட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பெரிய பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேங்கோ எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. எனக்கு சின்னதாக மேங்கோ போதும் அப்படின்றதுனால நான் சுகர் பீட்ஸே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ நான் ஷார்ப் எட்ஜில் வந்து போட்டுட்டு கம்ப்ளீட் டபுள் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நம்ம மேங்கோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் நெக் ஃபுல்லாகவே நம்ம எல்லா மேங்கோஸ்க்கும் ஒரே மாதிரி அந்த ஷேப்லேயே சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு மேங்கோ மட்டும் காட்டலாம், பட் ஆனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது எல்லாத்துக்குமே போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப்பும் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து நார்மல் ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, ஸோ அந்த ஸ்டோன் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மேங்கோ ஷேப்பில் சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதாவது சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சில்க் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம வெளியே எடுத்தோம்ல அந்த இடத்துலேயே நீடிலால் ஒரு 2 இல்லைனா 3 ரோ வந்து அந்த த்ரெட்டை சுற்றிட்டு கீழே வந்து கீழ்ப்பக்கமாக இன்சர்ட் நீடில் பண்ணிவிட்டு த்ரெட்டை இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிரும். ஸோ நீடில் வெளியே எடுக்கிறேன். நான் வெளியே இருந்து எடுத்த இடத்துலையே நீடில் ரொட்டேட் பண்ணுறேன். 2 சுற்று சுற்றிருக்கேன். சுற்றிட்டு கீழே நீடில் கீழ்ப்பக்கமாக இன்சர்ட் பண்ணி நீடில் இழுத்துட்டேன். ஸோ அந்த இழுக்கும் போது நமக்கு மேலே ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகுதாங்க பாருங்கள், ஒரு நாட் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்கிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்லோவாகவே உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் இந்த ப்ளவுஸு. ஸோ இப்போ நான் எல்லா மேங்கோஸ்க்குமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராண்டான லுக் வந்து ப்ளவுஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒர்க் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் மேங்கோ ஷேப்பும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஃபஸ்ட் மேங்கோவில் ஒட்டினோம்ல அதே குந்தன் ஷேப், அதாவது ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து கேப் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்டோன் வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு அந்த கேப்பில் வந்து நான் இப்போ ஐ ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்மளோட பார்டர் லைன் கொடுத்தோம்ல அந்த பார்டருக்கும் இந்த மேங்கோ ஷேப்பும் சென்டரில் இருக்க கேப்பில் நான் ஐ ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இது ஐ ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட பார்டருக்கும் இந்த மேங்கோ ஷேப்புக்கும் சென்டரில் கேப்பில் நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்றது நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டோன்னே நம்ம ப்ளவுஸே கிராண்ட் லுக் ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஸ்டோன்ஸை சுற்றி 1 லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஜூமில் தான் நான் இந்த வீடியோ காட்டுறேன். 2 சுகர் பீட்ஸ் ஸ்டோன்ஸ் தான் நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ நம்ம பேக் நெக் வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும்போது நம்ம இருக்கிற கேப்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ப்ளவுஸ் வந்து லுக் நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட் பண்ணும்போது எண்ட் நாட் போடுங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் போடும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னா லுக் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நான் எங்கே நாட் போட்டேன்றதே தெரியல பாருங்கள், ஒரு கிளியரான லுக் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.